இதுல வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னன்னா, இங்க உத்திராடம் உச்ச பாகையில இருக்குது. நீச்ச பாகையில பூசம் அப்படின்னு இருக்குது. இத நீங்க மாத்திக்கணும். ஓகேவா? இது வந்து தவறுதலா டைப் ஆயிருக்குது. இத கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது, ஒரு நண்பர் வீடியோவுக்கு கீழ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, சார் இந்த உச்சம், நீச்சம் இது எந்த நட்சத்திரத்துல சார் இந்த கிரகங்கள்லாம் உச்ச நீச்சம் அடையுது? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல கேள்விதான். ஏன்னா இவங்கெல்லாம் ஜோதிடத்துல அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு உயர்நிலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இது காமிக்கும். ஏன்னா பொதுவா ஒரு ராசியில உச்சம், ஒரு ராசியில நீச்சம் இப்படின்னு படிக்கிறத தாண்டி, அது குறிப்பா எந்த நட்சத்திரத்துல நீச்சம் அடையுது, எந்த கிரகத்துல எந்த நட்சத்திரத்துல போய் அது உச்சம் அடையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துருச்சு. அப்படிங்கிற நமக்கு ஜோதிடத்தின் மேல அல்லது ஜோதிடத்துக்குள்ள ஆழமா இவங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இது காமிக்கும். ஓகே, நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல முயற்சி. தொடர்ந்து பயணிங்க. நீங்க கேட்ட கேள்வி, அதனோட கூடுதல் தகவலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். ஜோதிடத்துல எப்பவுமே ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, அதுக்கு பதில்கள் ஒண்ணுதான் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க, உங்க கையில ஜோதிடம் எப்படி மாறுது அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட திறமையை பொறுத்தது. இப்படிதான் ஜோதிடத்தை அணுகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு அது எப்படி புரியுது, நீங்க அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறீங்களோ அப்படிதான் ஜோதிடம் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கும். சரிங்களா? இப்போ ஒரு ராசியில ஒரு கிரகம் உச்சமடையும், ஒரு கிரகம் நீச்சமடையும், ஒரு கிரகம் ஆட்சி அடையும். இது எல்லாருக்குமே பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ அந்த உச்சமடையக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்துல உச்சமடையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கிரகம் மேச ராசியில நிக்குது. யாரு? சூரியன் நிக்கிறாரு. சூரியன் மேச ராசியில உச்சமடைவார். மேச ராசியில நின்னாலே உச்சத்துக்கு போயிடுறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சார் எனக்கு சூரியன் உச்சம்தான், ஆனாலும் அரசு வேலை எதுவும் கிடைக்கலையே, அரசாங்க தொடர்பு எதுவும் வரலையே, இப்படிலாம் பார்க்குறோம் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, சூரியன் மேச ராசியிலே இருந்தாலும் அது தன்னுடைய உச்ச பாகையை தொட்டிருக்குதா, சரியான உச்சத்துல அது உட்கார்ந்துருக்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்காம விட்டுருவோம். சரிங்களா? அப்பதான் நாம சரியான நட்சத்திர பாதத்துல, சரியான டிகிரியில சூரியன் நிக்கிறாரு அப்படின்னா, நல்ல உச்ச பவர்ல, நல்ல பொசிஷன்ல சூரியன் அமர்ந்துட்டாரு மேசராசியில அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? முதல்ல உச்ச பாகையை பார்ப்போம். எந்த நட்சத்திரத்துல, எந்த நட்சத்திர பாதத்துல ஒரு கிரகம் உச்சம் அடையுது, நீச்சம் அடையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா அந்த ராசியில ஆட்சியா இருக்கக்கூடிய கிரகம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய கிரகம். அது எந்தெந்த பாகையில மூலத்திரிகோணம் அடையுது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாகை அப்படின்னு சொல்றப்போ, ஒரு நட்சத்திரத்திற்கு 13.20 பாகை அப்படிங்கிறது ஒரு முழு நட்சத்திரத்தினுடைய அளவு. அதை 4 பங்கா பிரிச்சோம் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 நட்சத்திர பாதங்கள். அந்த 4 நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திர பாதம் 3.20 டிகிரி. ஓகேங்களா? அப்போ ஒரு கிரகம் 10 பாகையில உச்சம் அடையுது அப்படின்னா, 10 பாகை அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தினுடைய 3வது பாதத்துல விழும். சரிங்களா? ஏன்னா ஒரு நட்சத்திரம் 13.20 டிகிரி. அப்போ ஒரு நட்சத்திர பாதம் 3.20 டிகிரி. 10 பாகை அப்படிங்கிறது 13.20ல 10 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி 3.20. அப்போ ஒரு பாதம் தள்ளிடுச்சு. அப்போ 3வது பாதத்துல தான் அது உச்சமடையுது அப்படிங்கிறத நாம எடுத்துக்கணும். சரிங்களா? இதே மாதிரிதான் மத்த இருக்கிற அத்தனை கிரகங்களுக்கும். மொத்தம் ஒரு ராசி மண்டலத்துல 360 பாகைகள் இருக்கு. ஒரு ராசிக்கு 30 பாகை. அப்போ ஒரு நட்சத்திரம் 13.20 பாகை.
இன்னொரு நட்சத்திரம் 13.20 பாகை. அடுத்தது ஒரே ஒரு நட்சத்திர பாதம் மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்பதான் நமக்கு 30 டிகிரி ஒரு ராசிக்குள்ள வரும். அப்போ ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம் தான் இருக்கும். 9 நட்சத்திர பாதங்கள் மட்டும்தான் ஒரு ராசியில இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ராசி கட்டத்துக்குள்ள போயிடலாமா? இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா கிரகங்கள், அதனுடைய உச்ச பாகை மற்றும் நீச்சம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த உச்சத்துக்கு பாகையும் கொடுத்துருக்குறோம், நட்சத்திர பாதங்களும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீச்சத்துக்கும் அதனுடைய பாகை அளவு, அதனுடைய நட்சத்திர பாதம். அதுக்கு உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படிங்கிறதுக்காக கீழே ஒரு ராசி கட்டம் போட்டு உச்சம் ராசி கட்டம், நீச்சம் அடையக்கூடிய ராசி கட்டம் ரெண்டுமே உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கு. இப்போ இதுல சூரியன் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, சூரியன் எத்தனை பாகையில மேசராசியில உச்சமடைகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். மேசராசியில 10 பாகையில சூரியனானவர் உச்சமடைகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப மேசராசியில 10 பாகை அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தை தொடும் அப்படின்னா 13.20 அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு. அப்ப மேசத்துல முதல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, அதனுடைய பாகை 13.20. அப்ப 10 பாகை அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்துல விழும். ஓகேங்களா? அப்படியே நீச்சத்துக்கு போவோம். எந்த ஒரு கிரகமும் உச்சமடையக்கூடிய வீட்டுக்கு நேர் 7ஆம் வீட்டுல போய் நீச்சம் அடைஞ்சிரும். சரிங்களா? அந்த வகையில மேசராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம் ராசி. துலாம் ராசியில எத்தனை பாகையில நீச்சம் அடையுது? 10 பாகையில. அப்போ துலா ராசியில ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம். எங்கேருந்து ஆரம்பிக்குது? சித்திரை 3, 4ல ஆரம்பிக்குது. சரிங்களா? அடுத்தது சுவாதி 1ஆம் பாதம், அதனுடைய 10 பாகை முடிஞ்சிருச்சு. அப்ப சுவாதி 1ஆம் பாதத்துல சூரிய பகவான் நீச்சம் அடைகிறாரு. ஓகேவா? அடுத்ததா பாருங்க சந்திரன். இந்த சந்திரன் அப்படிங்கிறவருக்கு சொந்த வீடு இருக்கு. ஆனா அவர் உச்சம் அடைகிறது, மூலத்திரிகோணம் அடைகிறது ரிஷப வீட்டுல தான். சரிங்களா? அப்போ ரிஷப வீட்டுல 3 பாகையில சந்திர பகவான் உச்சம் அடைகிறார். 3 பாகை அப்படிங்கிறப்போ ராசியினுடைய ஆரம்பத்திலே விழும். ஒரு நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது 3.20 பாகை. இப்போ 3 பாகையில சந்திர பகவான் உச்சம் அடைகிறாரு அப்படின்னா கிருத்திகையினுடைய 4ஆம் பாதத்துல உச்சம் அடைகிறாரு. சரிங்களா? அதே நீச்சம்னு எடுத்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்கு 7ஆம் இடம் விருச்சகம், அதுல விசாகம் 4ஆம் பாதத்துல சந்திர பகவான் நீச்சம் அடைகிறாரு. அடுத்ததா செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில உச்சம் அடைகிறாரு. மகர ராசியில எந்த நட்சத்திரத்துல உச்சம் அடைகிறாரு? அவிட்டம் நட்சத்திரத்துல உச்சம் அடைகிறாரு. அதனுடைய பாகை அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 28 டிகிரி. இப்ப இந்த 28 டிகிரின்னு வரப்போ இந்த மகர ராசியில 9வது நட்சத்திர பாதம் அவிட்டம் 2ஆம் பாதத்துல உச்சமடைகிறாரு. அதற்கு நேர் 7ஆம் வீடு கடகம். அந்த கடகத்தினுடைய 9வது பாதம் அப்படிங்கிறது ஆயில்யம் 4ஆம் பாதம். அந்த ஆயில்யம் 4ஆம் பாதத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறாரு. அடுத்ததா புத பகவான். இந்த புத பகவான் அப்படிங்கிறவரு உச்சமடைகிறது தன்னுடைய ராசியிலேயே, அதாவது கன்னி ராசியிலே உச்சம் அடைஞ்சிடறார். அப்போ ஒரு உச்சமடையக்கூடிய பாகையின் அளவு 15 பாகை. 15 பாகை அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல விழும். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல விழுது. அப்போ நீச்சம் அப்படிங்கிறது அதற்கு நேர் 7ஆம் இடம் மீன ராசியில. மீன ராசியில 15 பாகை அப்படிங்கிறது எதுல வரும்? அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம்ங்கிறது கன்னி ராசியினுடைய 5வது நட்சத்திர பாதம். அப்ப மீன ராசியில 5வது நட்சத்திர பாதமா வர்றது உத்திரட்டாதி 4ஆம் பாதம். பாகையில தான் புத பகவானானவர் நீச்சம் அடைகிறார். சரிங்களா? அடுத்ததா குரு பகவான். குரு பகவான் அப்படிங்கிறவரு உச்சம் அடையக்கூடியது கடகராசியில, நீச்சம் அடைகிறது மகர ராசியில. அப்போ உச்ச பாகை அப்படிங்கிறது குருவுக்கு 5வது பாகையில தான் குரு உச்சமடைவார். சனி பகவானுடைய முதல் பாதத்துல பூசம் 1ஆம் பாதத்துல உச்சமடைகிறாரு.
மகர ராசியில 5வது பாகையில குரு பகவான் நீச்சமடைகிறாரு. அப்ப உத்திராடம் 3ஆம் பாதத்துல குரு பகவான் நீச்சமடைகிறாரு. சரிங்களா? இதுல ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னன்னா, இங்க உத்திராடம் உச்ச பாகையில இருக்குது. நீச்ச பாகையில பூசம் அப்படின்னு இருக்குது. இத நீங்க மாத்திக்கணும். ஓகேவா? இது தவறுதலா டைப் ஆயிருக்குது. இத கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிறவரு மீன ராசியில 27 பாகையில உச்சமடைகிறாரு. ரேவதி நட்சத்திரத்தினுடைய 4வது நட்சத்திர பாதத்துல சுக்கிர பகவான் உச்சமடைகிறாரு. அதனுடைய 7ஆம் பாவம் கன்னிராசி. கன்னிராசியில சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம். அதே 27 பாகையில கன்னிராசியில சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிடுறாரு. அடுத்ததா சனி பகவான். சனி பகவான் துலாத்துல 20 டிகிரியில சுவாதி 4ஆம் பாதத்துல உச்சமடைகிறாரு. அதே மேச ராசியில 20 பாகையில பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல நீச்சமடைகிறாரு. ஓகேவா? இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 9 கிரகங்களும் ராசிகளில் உச்சமடையக்கூடிய பாகையும் அதனுடைய நட்சத்திர பாதங்களும். ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னன்னா, குருவினுடைய உச்சம் நீச்சம். பூச நட்சத்திரத்துல உச்சம் அடைவாரு, உத்திராடம் நட்சத்திரத்துல நீச்சம் அடைவார். சாரி. அடுத்ததா இப்ப நம்ம எதை பத்தி பார்க்கலாம்னா, இந்த உச்சம் நீச்சம் இதற்கு என்ன மாதிரியான பலன்கள் ராசி கட்டத்துல எழும், இதை எப்படி ஜாதகத்துல பயன்படுத்துறது அல்லது எப்படி பயன்படுத்தலாம்? நான் ஒரு முறையில பயன்படுத்துறேன், பலன் எடுக்கிறேன். அது உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு புரிதலை கொடுக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த உச்ச பாகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய 10 பாகை, சந்திரனுடைய 3 பாகை, செவ்வாயினுடைய 28 பாகை. இந்த உச்ச பாகையில் ஒரு கிரகம் நிற்கும் பொழுது, ஏதோ ஒரு கிரகம், செவ்வாய் தான் அங்க உச்சமடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, சூரியன் தான் மேசத்துல உச்சமடையணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த சூரியன் உச்சமடையக்கூடிய பாகை உச்ச பாகை, பரம உச்ச பாகை. அந்த உச்ச பாகையில ஒரு கிரகம் நிற்கும் பொழுது சூரியனுடைய காரகத்துவ பலன்களை அந்த கிரகத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும். சூரியன் உச்சமானா என்ன மாதிரியான ஒரு தலைமை பண்பு வருமோ அந்த தலைமை பண்பு அவங்களுக்கு வலுக்கட்டாயமா வரும். விருப்பமே இல்லாம அந்த பொறுப்பு வரும், தேடி வரும். அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நாம தான் பெரிய ஆள். அது மேல நமக்கு பிடிப்பு கம்மியா இருக்கும், வெறுப்பு அதிகமா இருக்கும். என்கிட்ட கொண்டாந்து அந்த வேலையை கொடுக்குறாங்களே அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, அந்த உச்ச பாகையில ஒரு கிரகம் நிக்கிறதுனால அந்த வாய்ப்பானது உங்களை தேடி வருது. அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கும் பொழுது நமக்கு ஒரு உயர்ந்த நிலைய கொடுக்கறதுக்கு அது காரணமா இருக்கு. அதே போல நீச்ச பாகைகள் இருக்கு. இந்த நீச்ச பாகையில ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அதனுடைய பலன்களை நம்ம எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் அதுக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பமா தான் இருக்கும். ரொம்ப அதுக்காக கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும், மெனக்கடுற மாதிரி ஆயிடும். இப்ப குரு கடகராசியில உச்சமடைகிறார். எத்தனை பாகையில? ஒரு 5 பாகையில உச்சமடைகிறார். அதுவே அவர் செவ்வாயினுடைய நீச்ச பாகைக்கு போயிட்டாருன்னு வச்சுப்போம். செவ்வாய் எத்தனை பாகையில நீச்சமடைகிறாரு? 28 பாகையில நீச்சமடைகிறார். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல போய் செவ்வாய் பகவான் நிக்கிறாருன்னா, செவ்வாய் அப்படிங்கிறவர் யாரு? தைரியத்துக்கு, வீரியத்துக்கு, சகோதரத்துக்கு, வண்டி வாகனங்களுக்கு, சொத்துக்கு, ஒரு வேலைக்கு அப்படிங்கிற அனைத்து காரகத்துவத்தையும் செவ்வாய் தனக்குள்ள வச்சுக்கிறாரு. அப்போ அந்த செவ்வாய் நீச்சமடையக்கூடிய பாகையில போய் குரு பகவான் உட்கார்ந்துட்டாரு. ஆயில்யம் 4ஆம் பாதத்துல. குரு பகவான் கடகத்துல உச்சம். ஆனா நீச்ச பாகையில இருக்கும் பொழுது இந்த தைரியம், வீரியம், விஜயம், வெற்றி, வேலை இதுலெல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா எனக்கு குரு பகவான் உச்சமா இருக்கிறாரு, இருந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும். இதுல இன்னொன்னு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நிறைய சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும். என்னடா இது கடனே தீர மாட்டேங்குது, எனக்கு குரு பகவான் உச்சம், எங்க கோடி கோடியா வரும்னாங்க, கடன் தான் இருக்கு, தெருக்கோடியில தான் நிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, குரு பகவான் தன்னுடைய செயல்பாடுகளை முடக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். செயல்பட முடியாம அந்த தன்மையை
தனக்குள்ள கிரகிச்சுக்க முடியாம அந்த ஜாதகர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆள் நல்லா பலமா தான் இருக்கு. வடிவேலோட டயலாக் நல்லா பொருந்தும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்கு. இத வந்து இந்த மாதிரியான நீச்ச பாகைகளுக்கு அக்யூரேட்டா பொருந்தும். ஜாதகங்கள்ல அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லாவே இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து புரியும். ரொம்ப ஆச்சரியம் மூட்டக்கூடிய விஷயமா இருக்கும். இது நான் ஜாதகங்கள்ல பார்த்து அப்டேட் பண்ணி, அத பார்த்து வியந்திருக்கேன். அத நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய யோசனைகளுக்கும், உங்களுடைய கற்பனைக்கும் எப்படியெல்லாம் பலன்கள் வெளிப்படுது அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்தின் மூலமா தான் உங்களால அத தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த கிரகங்களினுடைய உச்சம், நீச்சம் இது சம்பந்தமான தகவல்கள உங்களுக்கு குடுத்துருக்கேன். இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள மாரி மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோவ பார்த்து பயனடையட்டும். மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலோடு உங்கள சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.